ஆண்டவரை பார்த்து கேட்டானா, வாழ்க்கையில வேதனை தாங்க முடியலையே, ஏன் என்ன படைச்சீங்கன்னு கேட்டானா. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, மகனே ஏன் இப்படி கதற, காக்காவை கவனிச்சு பாருன்னு சொன்னாராம். அப்பதான் இவன் காக்காவை கவனிச்சு பார்த்தான். காக்கா விவசாயமும் பண்றது இல்ல, அறுவடையும் பண்றது இல்ல, முடமுடையா சேர்த்து வைக்கவும் இல்ல. காக்காய்க்கு பேங்க் பேலன்ஸ் ஜீரோ தாங்க. அதுக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாதுங்க. நம்புங்க, காக்கா போய் சொல்லாது. காக்கா யாராவது சாப்பாடு கொடுத்தா தனியா சாப்பிடாதுங்க. சித்தப்பாங்க ஓடியாங்க, பெரியப்பாங்க ஓடிவாங்க, என் மச்சாங்க ஓடிவா, என் மாப்பிள்ளைங்க ஓடிவா, இந்த மகராச சோர்த்தராரு எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு கூப்பிடும். ஒரு காக்கா செத்து போயிட்டா எல்லா காக்காவும் குப்பாடு போட்டு அழும். அதுக்கு கடனும் கிடையாது, சுகர் பிரஷர் வியாதியும் கிடையாது. அது வாடகை வீட்டுல குடியிருக்காது, எல்லாம் சொந்த வீடு. இத கவனிச்சு பார்த்த மனுஷன் எப்பேற்பட்டவன்னு தெரியுமா? நேத்து ஒருத்தர் ஒரு மளிகை கடைக்கு வந்தாரு. கடைக்கு முன்னாதான் ஒரு 100 ரூபாய் கிடந்துச்சு. இப்படி சுத்தமுட்டும் பார்த்துட்டு ரூபாய கார்ல போட்டு மீச்சிட்டு இப்படியே நின்னுட்டாரு.